ஸோ அத ட்ரை பண்ணிட்டு இருக்க அந்த காலகட்டத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாண்டி பஜார்ல போய் அத ஒரு மெஸ்ல வந்து சாப்பிடுறதுக்காக விஜயகாந்த் அவர்கள் போவாங்களாம். ஸோ அந்த நேரத்துல சத்யராஜ் அவர்களும் வருவாங்களாம். சாப்பிடுற நேரத்துல வந்துட்டு விஜயகாந்த் அவங்கள பார்த்து சின்னதா ஒரு ஸ்மைல் பண்ணுவாங்களாம். இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கியூட்டா வந்துட்டு விஜயகாந்த் அவர்கள் ஒரு ஸ்டேஜ்ல வந்து ரொம்ப பிரம்மாண்டமாவே பேசியிருந்தாங்க. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் அவருடைய இது ஆரம்ப கால படம் அப்படின்றதால, இது விஜயகாந்த் தானா அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் லுக் வைஸ் இருக்கும். ஏன்னா அவர் ரொம்ப யங்கா இருப்பார்ல. நம்மளுக்கு பரிச்சயமான விஜயகாந்தாவே நம்மளுக்கு தெரிய மாட்டாங்க. அந்த மாதிரியான டைம்ல தான் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து வில்லன் வேடம்லாம் நடிச்சிருக்காரு. எப்போ வந்துட்டு அவர் வில்லனா நடிக்க ஸ்டார்ட் பண்றாருன்னா, 1971ல எனக்கும் இளமை அப்படின்ற ஒரு படத்துல வந்துட்டு அவர் வில்லனா நடிக்க ஸ்டார்ட் பண்றாரு. அந்த படத்துல சுதாகரன், ராதிகா இவங்க 2 பேர் தான் பேரா இருக்காங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, நூலார்ந்த பட்டம் அப்படின்ற ஒரு படத்துலயும் அவர் வில்லனா நடிக்கிறாரு. இந்த படத்தோட இயக்குனர் தான் வரதராஜன். அதுக்கப்புறம் 1982ல ஓம் சக்தி அப்படின்ற ஒரு படத்துல வந்து வில்லனா நடிக்கிறாரு. இதுல என்ன ஒரு விஷயம்னா, இந்த படத்துல விஜயகாந்த் அவர்கள பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் பயங்கரமா கோவம் வர அளவுக்கு இருக்கும். ஏன்னா, அந்த மாதிரியான ஒரு வில்லனா வந்துட்டு அவர் காமிச்சிருப்பாரு. எப்பவுமே ஒரு நல்ல ஆக்டர் வந்துட்டு எந்த ஒரு கேரக்டர் நடிக்கிறாங்களோ, அந்த கேரக்டர் வந்துட்டு அது மக்கள் பார்க்கும்போது ரசிக்கவும் செய்யணும், கோவப்பட செய்யணும். அப்படி பண்ணிட்டாங்கனாலே அவங்க ஒரு சூப்பரான ஒரு ஆக்டர் சொல்லிடலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆக்டிங்க வந்துட்டு இந்த படத்த வந்து வெளிப்படுத்தியிருப்பாருன்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்த வந்துட்டு எஸ்.ஜே. சந்திரசேகர் இயக்குறாரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ஹீரோயின் யாருன்னா மேனகா. ஸோ இந்த படத்த ஒருவேளை யாருமே பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா பாருங்க. ஏன்னா இந்த படத்துல இருக்க விஜயகாந்த் அவர்கள் நமக்கு ரொம்பவே வித்தியாசமா தெரிவாரு. அது மட்டும் இல்லாம பயங்கர கோவத்த ஏற்படுத்தக்கூடிய ஒரு வில்லத்தனத்த இந்த படத்துல காமிச்சிருப்பாருன்னே சொல்லலாம்.